உயிருள்ள இறைவனை எந்நாளும் உள்ளத்தில் வைத்து உன்னத மன்னவனாம் இறை இயேசுவை ஏற்று உறவாடி மகிழத் துடைக்கும் தூய ஆவியாரை துணைக்கு அழைத்து மனதில் பொங்கிடும் மகிழ்வுதனை நன்றி உணர்வோடு இறைவனை புகழ இதயத்தில் பதியமிட்டவர்களாய் இணைந்தோம் நாங்கள் கருமலி கோவணி ஆட்டூர் கிராம இறை மக்கள். உங்களை வரவேற்பதில் மகிழ்கிறோம். திருத்தந்தை பிரான்சிஸ் எழுதிய நம்பிக்கையின் ஒளி என்னும் முதல் சுற்றுமடலில் அன்னை மரியாவை நம்பிக்கையின் தாய் என்று வலியுறுத்தி கூறுகிறார். ஆபிரகாமின் நம்பிக்கை பழைய உடன்படிக்கையின் தொடக்கமாக அமைந்தது போன்று மங்கள வார்த்தையில் மரியாவின் நம்பிக்கையோ புதிய உடன்படிக்கையின் தொடக்கமாக அமைகிறது. மரியாவை போன்ற எளியவர்தான் நம்பிக்கை திருப்பயணத்தின் முதற்படியாக திகழ முடியும். எனவேதான் எளியவர்களின் நம்பிக்கையின் தாயாக நம் அன்னை ஒளிர்கிறார். அரவணைப்பதற்கு இல்லை மனித மனங்கள், ஆறுதலுக்கு இல்லை சொந்த பந்தங்கள், நந்தவனங்களற்ற சூழலாய் வாழும் எளியோர்க்கு எளியவர்களின் நம்பிக்கையாய் அரங்கேறுகிறாள் நம் அன்னை. இதைத்தான் நீதிமொழிகள் 31:20 எளியவனுக்கு உதவி செய்ய தம் கையை நீட்டுவாள் என்று அன்னையின் இயல்பை இன்றைய நமது சிந்தனையை புலப்படுத்துகிறது. திருப்பாடல் 113:7 ஏழைகளை தூசையிலிருந்து தூக்கி நிறுத்துகிறார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கைதூக்கி விடுகின்றார். இந்த இறை வார்த்தையின் நம்பிக்கைக்கு உரியவர் நம் தாய் பெரிய நாயகி. அன்னையின் எத்தனையோ திருத்தலங்களில் எளிய மக்களின் குறைகளை தீர்த்து நம்பிக்கையின் சாட்சியின் மக்களாக தங்களை வெளிப்படுத்த வைத்திருக்கிறார் அன்னை மரியா. அன்பினால் அகிலத்தை ஆட்சி செய்பவளாய், ஆமென்ற வார்த்தைக்கு அடிமையாகினவளாய், இளையோர்க்கும் இனியவளாய், ஈரம் கசிந்த இதயமாய், உயர்ந்து அழகூட்டுபவளாய், ஊனுடல் எடுத்தோர்க்கு ஊன்றுகோளாய், ஐயம் மறைந்ததால் அமல உற்பவியாய், ஒளிரும் வெண்நீல ஆடையிலே ஓடமாய் பெரிய நாயகியாய் புலியாளிலே, எளியோர்க்கு நம்பிக்கையாய் பெருமை சொல்லி போற்ற நம்மை அளித்த நம் தாய்க்கு எளியவர்களின் நம்பிக்கை மகுடமாம் ஜபமாலையை அன்னைக்கு சூட அழைத்தவர்களாய் மனங்கள் மகிழ இதயங்கள் இணைய பலி கொடுப்போம் இத்தியாக பலியில். அழைப்பது இறைவன் குரல், ஆனந்தமாய் கூடுவோம். அவர் புகழ் பாடி பாடி நன்றியோடு போற்றுவோம். அழைப்பது இறைவன் குரல், ஆனந்தமாய் கூடுவோம். அவர் புகழ் பாடி பாடி நன்றியோடு போற்றுவோம். அன்பு கொண்ட நெஞ்சமாகுவோம். அவர் அருளோடு நாம் வாழுவோம். அன்பு கொண்ட நெஞ்சமாகுவோம். அவர் அருளோடு நாம் வாழுவோம். அழைப்பது இறைவன் குரல், ஆனந்தமாய் கூடுவோம். அவர் புகழ் பாடி பாடி நன்றியோடு போற்றுவோம்.
வாழ்வும் வழியும் நானே, வாழ்வுக்கு உணவும் நானே, உயிரும் உயிர்ப்பும் நானே, உண்மையினாய நானே. வாழ்வும் வழியும் நானே, வாழ்வுக்கு உணவும் நானே, உயிரும் உயிர்ப்பும் நானே, உண்மையினாய நானே. என்றே அழைக்கிறார், ஏகமாயிருக்கிறார், என்றே அழைக்கிறார், ஏகமாயிருக்கிறார். உண்மை தேவன் உறவில் வாழ, புதிய வாழ்வில் மகிழ்வு காண அழைப்பது இறைவன் குரல், ஆனந்தமாய் கூடுவோம். அவர் புகழ் பாடி பாடி நன்றியோடு போற்றுவோம். உள்ளம் கலங்கிடாதே, உனக்குள் அமைதி நானே, அன்பில் நிறைய வைப்பேன், அருளினில் மகிழ வைப்பேன். உள்ளம் கலங்கிடாதே, உனக்குள் அமைதி நானே, அன்பில் நிறைய வைப்பேன், அருளினில் மகிழ வைப்பேன். என்றே அழைக்கிறார், ஏகமாயிருக்கிறார், என்றே அழைக்கிறார், ஏகமாயிருக்கிறார். உண்மை தேவன் உறவில் வாழ, புதிய வாழ்வில் மகிழ்வு காண அழைப்பது இறைவன் குரல், ஆனந்தமாய் கூடுவோம். அவர் புகழ் பாடி பாடி நன்றியோடு போற்றுவோம். அழைப்பது இறைவன் குரல், ஆனந்தமாய் கூடுவோம். அவர் புகழ் பாடி பாடி நன்றியோடு போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புலியால் புனித பெரிய நாயகி அன்னையினுடைய திருவிழாவின் 7ஆம் நாள் நவநாள் திருப்பலியில் நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு கலந்து கொள்ள இங்கே வந்திருக்கின்றோம். அன்னையினுடைய அரவணைப்பும் பாதுகாப்பும் நமக்கு தொடர்ந்து கிடைக்க, அன்னை ஒவ்வொரு நாளும் நம்மோடு பயணம் செய்ய நம்முடைய குடும்ப வளர்ச்சிக்காக காத்து கொண்டிருக்கின்றார். எனவே இன்றைய நாளிலே நமக்காக திருப்பலி நிறைவேற்றி சிறப்பாக ஜெபிக்க வந்திருக்கின்ற நம்முடைய மண்ணின் மைந்தர் திருச்சிலுவை சபையை சார்ந்த அருட்தந்தை மனோ பிரவீன் அவர்கள் நம்முடைய அருகில் இருக்கின்றார்கள், நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்றார்கள். தந்தை அவர்களை நாம் அனைவரும் வருக வருக என நம்முடைய கரவொலியின் மூலம் நாம் அவரை வரவேற்போம். மேலும் அவரோடு இணைந்து திருச்சிலுவை சபையினுடைய இறை அழைத்தல் இயக்குனர் அருட்தந்தை மார்ட்டின் அவர்கள் நம்ம திருவிழாவில் கலந்து கொண்டு நமக்காக சிறப்பாக ஜெபிக்க தந்தை அவர்கள் வந்திருக்கின்றார்கள். தந்தை அவர்களையும் நாம் வருக வருக என வரவேற்போம். இன்றைய நாளிலே எளியவர்களின் நம்பிக்கை நம் புலியால் புனித பெரிய நாயகி என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அன்னை மரியாவை நாடி தேடி எவ்வளவோ மனிதர்கள் மக்கள் ஒவ்வொரு நாளும் அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி தேடி நம்பிக்கையோடு செல்கின்றார்கள். எல்லோருடைய எளிய நம்பிக்கையாக அன்னை திகழ்கின்றார். பாதுகாவலியாக, வழிகாட்டியாக, துணையாக நின்று நம்முடைய நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக அன்னை திகழ்கின்றார். எனவே அன்னையை பற்றி நாம் மென்மேலும் இன்றைய நாளில் சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய நாளிலே நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கின்ற கோவணி, ஆட்டூர், கருமொழி அனைத்து இறை மக்களுக்காக சிறப்பாக நாம் ஜெபிப்போம். இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், தொடர்ந்து இவருடைய எண்ணங்கள், இயக்கங்கள், ஆசைகள் ஒவ்வொன்றும் நிறைவேற இறை பராமரிப்பு கிடைக்கவும் நாம் தொடர்ந்து இந்த தெய்வீக பலியிலே நாம் முழுமையாக நாம் பங்கு கொண்டு நாம் ஜெபிப்போம். இப்பொழுது நாம் நன்றி செலுத்துவோம். எளிய உள்ளத்தோடு அன்னையை நோக்கி நாம் மன்றாடிய பொழுதெல்லாம்
இறைவன் தன்னுடைய கருணையும் ஆற்றலையும் நம் மீது பொழிந்து நம்மை நலமாக்கியிருக்கிறார். எனவே நன்றி நிறைந்த உணர்வோடு நாம் இறைவனுக்கு தாய் மரியாள் பிரியனாய் அன்னை வழியாக நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி 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 என்றும் பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. எனக்கு வலுவூட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனெனில் நான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி அவர் என்னை தம் திருத்தொண்டில் அமர்த்தினார். 1 தீமோத்தேயு 1:1 கூறியவரே, ஞானமிகு அருட்தந்தையர்களை எங்களுக்கு தந்து அவர்களை உம் தூய ஆவியால் நிரப்பி இறை மக்களை ஞான வழியில் நடத்தி வருவதற்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெருப்பு இறங்குவதையும் ஆண்டவரின் மாட்சி கோவிலில் இருப்பதையும் இஸ்ரேலின் மக்கள் அனைவரும் கண்டபோது தரையில் முகம் குப்புற விழுந்து வழிபட்டனர். ஆண்டவர் நல்லவர், அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது என்று அவருக்கு நன்றி கூறினர். 2 குறிப்பேடு 7:3 கூறியபடி புனித பெரியநாயகி அன்னைக்கு 166வது ஆண்டு திருவிழாவை கொண்டாட வைத்து இவ்வாலயத்திலே உமது மாட்சியை இருக்க வைத்து உமது பேரன்பை எங்கள் மீது பொழிந்து வருகிற உமது மேலான கிருபைக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. தெய்வங்களின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. திருப்பாடல் 136:2 கூறியபடி எங்கள் கருமொழி கோவணி ஆட்டூர் கிராமங்களுக்கு நேர்மையாளரான புனித சூசையப்பரையும் கோடி அற்புதரான புனித அந்தோனியாரையும் பாதுகாவலராக தந்து உமது கருணை மிக்க ஆசிர்வாதங்களை எங்கள் ஆலயங்களிலிருந்து எங்கள் குடும்பங்களுக்கு வழங்கி வருவதற்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று, உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. திருப்பாடல் 92:1 உள்ள இறைவார்த்தைக்கேற்ப நீர் அனைத்து மகிமையோடும் அதிகாரத்தோடும் மாட்சிமையோடும் விண்ணக அரியணையில் வீற்றிருந்தாலும் மனிதரோடு கொண்டுள்ள நிலையான அன்பினால் மனிதனாக உடலெடுத்து பரிசுத்த நற்கருணையில் நிரந்தரமாக உலகில் எங்களோடு வாழ்ந்து வருவதற்காக உமது பெயரை புகழ்ந்து பாடி உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி இறைவா. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. மன்னராகிய ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் மீட்பராகிய கடவுளை உம்மை புகழ்வேன். உமது பேருக்கு நன்றி செலுத்துவேன். சீராக்கின் ஞானம் 51:1 கூறியபடி எங்களை நல்ல தாய் தந்தையாக, கணவன் மனைவியாக, நல்ல பிள்ளைகளாக, ஒரு குடும்பமாக அமைத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு குட்டி திருச்சபையாக ஒருங்கிணைத்து வருவதற்காக எங்கள் மன்னராகிய ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. எல்லோரும் இணைந்து நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நம்முடைய குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து மன்னிப்பு வேண்டி மனவருந்தி ஜெபிப்போம்.
மன்னிக்க வேண்டும். நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். திருப்பாடல் 118:8 உள்ள இறைவார்த்தைக்கேற்ப எளியவர்களின் நம்பிக்கையாம் அன்னை மரியாளிடம் நம்பிக்கை வைக்க மறுத்த தருணங்களுக்காகவும் மனிதர் மீது நம்பிக்கை வைத்த தருணங்களுக்காகவும் இறைவா உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம். இறைவா எம்மை மன்னியும். மன்னிக்க வேண்டும் அன்பின் இறைவா. ஆண்டவர் அறிவாற்றலையும் நுண்ணறிவையும் மனிதருக்கு மழையென பொழிந்திட்டார் என்று சீராக்கி நாணம் 1:19 உள்ள இறைவார்த்தைக்கு எதிராக நீர் கொடுத்த அறிவாற்றலையும் நுண்ணறிவையும் பயன்படுத்தி படைப்பின் மாட்சியை மேன்மைப்படுத்தாமல் மனித மாண்பினை கெடுத்து தீவிரவாதத்தாலும் அணுகுண்டுகளாலும் போர்களாலும் மனுக்குலத்தை அழித்து வருவதற்காக இறைவா உம்மை மன்னிப்பு வேண்டுகிறோம். எம்மை மன்னியும். மன்னிக்க வேண்டும் அன்பின் இறைவா. போதை தரும் குடி அமளியை தோற்றுவிக்கும், அவற்றில் நாட்டம் கொள்பவர் மடையரே என்று நீதிமொழிகள் 20:1 கூறிய எம் இறைவா, நீர் கொடுக்க போகும் வசந்தமான எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காமல் தம் வாழ்வை போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி தமது படிப்பை இழந்து இறைவனின் ஆசிரை பெற மறுக்கும் எம் இளையோருக்காக இறைவாமிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம். இவர்களை மன்னியும். மன்னிக்க வேண்டும் அன்பின் இறைவா. நாவை காப்பவர் தம் உயிரையே காத்துக்கொள்வர். நாவை காவாதவன் கெட்டழிவான். நீதிமொழிகள் 13:3 கூறியவரே எம் இறைவா. ஆயர்கள், குருக்கள், துறவியர் இவர்களுக்கு எதிராக இவர்களை இழிவுபடுத்தும் வண்ணம் நாங்கள் கூறிய வார்த்தைகளால் அவர்கள் மனம் நொந்த தருணங்களுக்காகவும் அருள்பொழிவு பெற்றவர்கள் என்பதை மறந்து அவர்களின் திட்டங்களுக்கு எதிராக செயல்பட்டு அவர்களை நிந்தைப்படுத்திய நேரங்களுக்காகவும் இறைவா உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம். எம்மை மன்னியும். மன்னிக்க வேண்டும் அன்பின் இறைவா. மன்னிக்க வேண்டும் அன்பின் இறைவா. எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் புனித கன்னியான மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம்.
ஆகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே, தூயவர் நீரொருவரே, ஆண்டவர் நீரொருவரே, உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு நீர் உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியா நாங்கள் பாவங்களினின்று விடுபட்டு என்றும் எழுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அரசர்கள் எழுதிய முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைத்திரு முத்துக்கள் 8 முதல் 16 முடிய. ஆண்டவர் வாக்கு அவருக்கு வந்தது. நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு. அங்கு உனக்கு உணவு அளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க தண்ணீர் கொஞ்சம் கொண்டு வா என்றார். அவர் அதை எடுத்து வர செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் உம் கடவுளின் ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் எதுவும் இல்லை. பானையில் கையளவு மாவும் களையத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்பொழுது 2 சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம், அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே, நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது, களையத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்த மாவும் தீரவில்லை, களையத்திலிருந்த எண்ணெயும் குறையவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
வாழ்வில் எல்லாமே இயேசுதான், என்னாலும் இந்நாளும் இயேசுதான், என் முன்னும் என் பின்னும் இயேசுதான், என் மூச்சிலும் பேச்சிலும் இயேசுதான், என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான். விண்ணிலிருந்து மண்ணில் வந்தவர் இயேசுதான், என்னை மீட்க தன்னை தந்தவர் இயேசுதான். விண்ணிலிருந்து மண்ணில் வந்தவர் இயேசுதான், என்னை மீட்க தன்னை தந்தவர் இயேசுதான். அன்பு தாயார் என்னை சேயார், அன்பு தாயார் என்னை சேயாய், காலமெல்லாம் காத்து நிற்பவர் இயேசுதான், என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான், என்னாலும் இந்நாளும் இயேசுதான், என் முன்னும் என் பின்னும் இயேசுதான், என் மூச்சிலும் பேச்சிலும் இயேசுதான், என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான். ஆற்றல் அனைத்தும் எனக்கு தந்தவர் இயேசுதான், ஆட வைத்து பார்த்து நிற்பவர் இயேசுதான். ஆற்றல் அனைத்தும் எனக்கு தந்தவர் இயேசுதான், ஆட வைத்து பார்த்து நிற்பவர் இயேசுதான். அவர் நாமம் நான் பாட, அவர் நாமம் நான் பாட, அன்பு காட்டி ஆற்றல் தந்தவர் இயேசுதான், என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான், என்னாலும் இந்நாளும் இயேசுதான், என் முன்னும் என் பின்னும் இயேசுதான், என் மூச்சிலும் பேச்சிலும் இயேசுதான், என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான். பாவத்திலிருந்து மன்னிப்பு தந்தவர் இயேசுதான், பாதை காட்டி வெளிச்சம் தந்தவர் இயேசுதான். பாவத்திலிருந்து மன்னிப்பு தந்தவர் இயேசுதான், பாதை காட்டி வெளிச்சம் தந்தவர் இயேசுதான். அன்பின் நேசம் சொந்த வாசம், அன்பின் நேசம் சொந்த பாசம், என் கால்களுக்கு தீபமானவர் இயேசுதான், என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான், என்னாலும் இந்நாளும் இயேசுதான், என் முன்னும் என் பின்னும் இயேசுதான், என் மூச்சிலும் பேச்சிலும் இயேசுதான், என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான். இரண்டாம் வாசகம். திருத்தூதன் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5. இறை வார்த்தைகள் 13 முதல் 15 மற்றும் 20 முதல் 21 வரை. திருத்தூதர் யோவான் எழுதிய
முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 13 முதல் 15 மற்றும் 20 முதல் 21 வரை. இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலை வாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன். நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார் என்று நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்கு உண்டு. இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார். இது நமக்கு தெரியும். நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறோம். இவரே உண்மை கடவுள், இவரே நிலை வாழ்வு. பிள்ளைகளே, சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. அருள்மிக பெற்றவளே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறை வசனங்கள் 26 38 முடிய. அதிகாரம் 1 இறை வசனங்கள் 26 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும்.
உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரிக்கின்றார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்பிக்கைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 24 ஆண்டுகளுக்கு பிறகு மண்ணின் மைந்தனாக இந்த பங்கிலே பங்கு பாதுகாவலினுடைய விழாவை கொண்டாடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 24 ஆண்டுகளுக்கு பிறகு. அதற்கு முன்னதாக இந்த இடத்துல இருந்து அந்த பிரகாசமான நம்முடைய அன்னையினுடைய சிறு உருவத்தை, பெரிய உருவத்தை பார்த்து நான் பிரகாசமான இந்த வாழ்க்கை எப்படியாவது குருத்துவ வாழ்க்கையிற்கு அர்ப்பணிக்க வேண்டும் அப்படி என்று சிந்தித்து கொண்டிருந்த காலம். நான் ஒரு நாள் கூட இந்த பலிபீடத்தில் நான் ஆல்டர் பாய்ஸாக பீடச் திருவிழாக சேர்ந்ததே கிடையாது. இங்கே வந்து நின்றதே கிடையாது. இப்பொழுது நான் குருத்துவம் பெற்று 5 வருடங்களாக நான் இங்கு வருகின்ற பொழுதெல்லாம் திருப்பலியை, தெய்வீக பலியை நமக்காக பலி செலுத்தி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது இந்த நாளிலே அதே அன்னை பெரிய நாயகி, நம்முடைய நம்பிக்கையின் நாயகி அப்படி என்ற ஒரு அர்த்தத்திலே உங்களோடு சிந்திக்க, தியானிக்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, எளியவர்களின் நம்பிக்கை நம் பெரிய நாயகி. ஒரு முறை 2 திருமணமான ஆண் நண்பர்கள் பேசி கொண்டிருந்தார்களாம். கண்டிப்பாடா நான் வந்து சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன், மேலே போனதுக்கப்புறம் நான் என் மனைவிட்ட, என் பொண்டாட்டிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவேன், அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படி என்று இருவரும் பேசி கொண்டார்களாம். அப்போ அந்த நண்பர் பக்கத்தில் இருக்கிறவர் சொன்னாராம், கண்டிப்பாக நீ நரகத்துக்கு தான் போவேன், நரகம் டு நரகம் ஃப்ரீ கால்ஸ், அன்லிமிட்டெட் கால்ஸ், அதனால் நீ எவ்வளவு நேரம் வேணாலும் நீ பேசிக்கொள்ளலாம் அப்படி என்று சொன்னாராம். நம்பிக்கைகள் பலவிதம், அதில் இதுவும் ஒரு விதம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இது பொழுதுபோக்கான ஒரு சொற்றாடல்களாக இருந்தாலும் நம்முடைய வாழ்வினுடைய நம்பிக்கை அன்னை மரியாளுடைய நம்பிக்கையோடு ஒன்றித்திருக்க வேண்டும் அப்படி என்பதைத்தான் இந்த நாளுக்குடைய இறைவார்த்தை வழிபாடு அனைத்தும் நமக்கு எடுத்துச் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை, நாம் பலதில் நம்பிக்கை வைப்போம், பொருட்களை நம்பிக்கை வைப்போம், ஆட்கள் மீது நம்பிக்கை வைப்போம், இருக்கக்கூடிய பதவியின் மீது நாம் நம்பிக்கை வைப்போம். ஆனால் அன்னை மரியாள் வைத்திருந்த அதே நம்பிக்கையை நாம் வைத்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்கத்தான் இங்கு வந்திருக்கிறோம். அன்னை மரியாள் அப்படி என்ன நம்பிக்கை வைத்து விட்டால் அப்படி என்று கேட்டோம் என்றால், நம்முடைய தாய் பெரிய நாயகி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கப் போகிறார், இறைமகன் வரப்போகிறார், உன்னோடு இருக்க போகிறார் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த வானதூரின் வார்த்தையை கேட்கின்ற பொழுது அவருக்கு இருந்த அந்த நம்பிக்கை, அதற்கு பின்னால் என்ன நடக்கும் அப்படி என்று தெரியாது. இது நல்ல செய்தி. இறைமகனையே நம்முடைய வயிற்றில் பெற்றெடுத்து இந்த உலகிற்கு அனுப்பப் போகிறோம் அப்படி என்பது ஒரு மிகப்பெரிய நற்செய்தி, ஒரு நல்ல செய்தி தான். ஆனால் பெற்றெடுத்ததுக்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது அப்படி என்றது அன்னை மரியாளுக்கு தெரியுமா? அந்த நேரத்தில் தெரியாது. அதற்கு பிறகு அவர் அந்த குழந்தையை பாதுகாத்திட வேண்டுமே அப்படி என்று எடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள் இருவரும். சூசையப்பரும் அன்னை மரியாளும் எப்படியாவது என்னுடைய ஆண் குழந்தையை பாதுகாக்க வேண்டும் என்று எகிப்தை நோக்கி ஓடுகிறார்களே, அதற்கு பிறகு ஏதாவது அவர்களுக்கு நம்பிக்கை இருந்ததா என்ன நடக்கும் என்று தெரியாது. 12 வயதில் அவர் காணாமற் போய்விட்டார். அதற்கு பிறகு என்ன நடக்கும், எப்படி என்னுடைய மகனை நான் கண்டுகொள்ள போகிறேன் அப்படி என்று சொல்கின்ற பொழுது அவர் கண்டுபிடித்து விட்டார். அதற்கு பிறகு என்ன நடக்கப் போகின்ற அவருக்கு தெரியுமா? தெரியாது.
30 வருடங்களாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளை. அதற்கு பிறகு மக்கள் அவரை எப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்று அன்னை மரியாளுக்கு அப்பொழுது தெரியுமா? தெரியாது. அதற்கு பிறகு பாடுகள் படுகின்ற பொழுது யாருமே தன்னுடைய பிள்ளை ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படியாவது அவரை கொலை செய்ய வேண்டும் என்றும் சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்களே, அப்பொழுது அன்னை மரியாளுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது நம்முடைய பிள்ளைக்கு அப்படின்னு தெரியுமா? தெரியாது. சிலுவை சாவன்று சிலுவை அடியிலே நிற்கக்கூடிய அன்னை மரியாள் சிலுவை சாவிற்கு பிறகு எவ்வளவோ சீடர்கள் எல்லாம் சேர்த்து வந்த என்னுடைய மகன் இப்பொழுது சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறாரே, இந்த சிலுவையினுடைய நிமித்தமாக அவர் உயிர் பெற்று எழுவார் என்று சொல்லக்கூடிய என்னுடைய மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் பெற்று எழுவாரா அப்படி என்பது அவருக்கு தெரிந்திருக்குமா? தெரியாது. ஆனால் அவர் வைத்திருந்த அந்த நம்பிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் பெற்ற பிறகும் காட்சி கொடுத்த பிறகும் சீடர்களோடு இணைந்திருந்த நம்முடைய அன்னை மரியாள் பெரிய நாயகி அதற்கு பிறகு சீடர்கள் எப்படி செய்ய போகிறார்கள் என்று தெரியுமா? தெரியாது. எதுவுமே அடுத்த நோடி என்ன நடக்கும் என்று தெரியாத நம்முடைய அன்னை மரியாளுடைய நம்பிக்கை தான் இன்று நம்முடைய வாழ்க்கைக்கு இட்டுச் செல்கின்ற ஒரு பாதச்சுவடுகள். நம்முடைய நம்பிக்கையிலே ஏதோ ஒரு குறுகிய கால கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணுறோம். என்னுடைய நம்பிக்கை இவ்வளவுதான், என்னுடைய நண்பர் இவ்வளவுதான் வேலை பார்க்குறாரு, 1999 அப்படி என்று சொல்லி நம்பர்களிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் முடித்து விடுகிறோம். 1,20,000 ரூபாய் என்னுடைய நண்பர் சம்பாதிக்கிறான், நான் சம்பாதிக்கிறேன், ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்கள் அப்படி என்று கணக்கு போட்டு பார்த்து நம்முடைய நம்பிக்கையை அந்த அட்டவணையிலே நாம் கட்டி போட்டு விடுகிறோம். ஆனால் அன்னை மரியாளுடைய அந்த நம்பிக்கை கட்டத்திற்குள் அடங்காதது. அந்த நம்பிக்கையை தான் இன்று நாம் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். பெரிய நாயகி என்பவர் நம்பிக்கையின் நாயகி. எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அமைக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க நாம் இங்கு வந்திருக்கிறோம். எனவே கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அதே நம்பிக்கை எந்த நேரத்திலும், குறிப்பாக 2 நிகழ்வுகள், மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுதும் அன்னையினுடைய நம்பிக்கை 100%. அதே வேளையில் கஷ்டங்கள் படுகின்ற பொழுதும், ஆண்டவருடைய பாடுகளை பார்க்கின்ற பொழுதும், தன்னுடைய மகன் இரத்த சொட்ட சொட்ட இறக்கின்ற பொழுது அவர் பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் இருந்த நம்பிக்கையும் அதே 100% தான். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் என்ன ஆகிறது, எப்பொழுதெல்லாம் கஷ்டங்கள் படுகிறோமோ நம்பிக்கை எப்படி நம்முடைய மொபைல் பேட்டரி மாதிரி குறைந்து கொண்டே வரும். 70% ஆகும், 60% ஆகும். இங்கே ஓடுறோம், அந்த கோயிலுக்கு ஓடுறோம், அதை கட்டி வைக்கணும், இதை கட்டி வைக்கணும், இந்த தகடு வைக்கணும், அதை வைக்கணும், அப்படி என்று நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ நம்பிக்கையை விட்டு விட்டு நாம் 100%, 70 ஆகிறது, 60 ஆகிறது, 40 ஆகிறது, இப்படி குறைந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுது? நம்முடைய கஷ்ட காலங்களில். ஆனால் அன்னை மரியாள் இன்பத்திலும் அதே நம்பிக்கையை 100% வைத்திருந்தாள், துன்பத்திலும் அதே நம்பிக்கையை வைத்திருந்தாள். எனவே கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் நம்முடைய எளியவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய அன்னை மரியாள் பெரிய நாயகியை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த நாளிலே, இந்த நாட்கள் முழுவதும், வருகின்ற நாட்களிலும் புலியால் பாதுகாவலி பெரிய நாயகியுடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம். அந்த நம்பிக்கையை பெற்றவர்களாக நாம் வரக்கூடிய நாட்களில் கொண்டாட அழைக்கப்படுகிறோம். சோதித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய நம்பிக்கை பெரிதளவில் மனம் விரிந்து இருக்கிறதா? அன்னை மரியாள் வைத்திருந்த அதே நம்பிக்கை. அடுத்த நாள் என்ன நடக்கிறது என்று தெரியாது, கண்ணுக்கு புலப்படாதவை மீது உள்ள நம்பிக்கை, ஒரு பயமற்ற நிலை, எதிர்நோக்கில் இருக்கக்கூடியது ஏதாவது கிடைத்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கை, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நகர்த்தி செல்லக்கூடிய ஒரு அச்சாணியாக இருக்கிறது. அந்த நம்பிக்கையை தான் இன்று அன்னை மரியாள் நமக்கு இட்டு செல்கிறார். அந்த நம்பிக்கை சிலுவையில் அடியிலே இருக்க வேண்டும். அன்னை மரியாள் கானா ஊரிலே திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது அப்படி என்று தெரிந்தவுடனே அன்னை மரியாள் என்ன சொல்கிறார்? அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அவர் யாருக்காக சொல்லுகிறார்? அங்கே உள்ள ஸ்டேட்டஸை பார்க்கல. எந்த வீட்டு கல்யாணம்டா இது, அது நமக்கு சொந்தக்காரங்களாக இருந்தால்தான் நம்மளுடைய மகன்கிட்ட சொல்லுவோம், இல்லைன்னா சொல்ல மாட்டோம் அப்படின்னு அன்னை மரியாள் திட்டம் தீட்டினாரா? அது ஒரு எளிய மக்களினுடைய திருமணம். அந்த எளியவர்களுக்கு நம்பிக்கையை அந்த நேரத்தில் கொடுத்தார். அதே அன்னை மரியாள் இப்பொழுது பல இடங்களிலே காட்சி கொடுக்கிறார் அல்லவா? பாத்திமா நகரிலே யாருக்கு காட்சி கொடுத்தார்? படித்த மேதாவிகளுக்கா? சிறு குழந்தைகளுக்கு. அவர்களும் எளியவர்கள்தான். எளியவனுடைய நம்பிக்கை
மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்கிறார் நம்முடைய பெரிய நாயகி. எனவே நாம் அவர் முன்பாக ஒரு எளிய மக்களாக வாழ வேண்டும். எவ்வளவுதான் பொருட்களை சேர்த்து வைத்திருந்தாலும், எவ்வளவுதான் உறவுகளை சேர்த்து வைத்திருந்தாலும், எவ்வளவுதான் பட்ட படிப்புகளை பதவிகளை சேர்த்து வைத்திருந்தாலும், நாம் நம்முடைய நம்பிக்கையை அன்னை மரியாளை போன்று எந்த நேரத்திலும் இடைவிடாது இறைவனோடு அவருடைய சித்தப்படி வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு இனிதாகவும் இன்பமாகவும் மாறும் என்பதை இந்த நாள் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எனவே தொடர்ந்து சிந்திப்போம், இறைவனுடைய ஆசிரை பெறுவோம். அன்னை மரியாள் பெரிய நாயகி, நம்பிக்கையை நாயகி, நமக்கும் அதே நம்பிக்கையை ஊட்டுகின்றார், தொடர்ந்து ஊட்டுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். பொது மன்றாட்டுக்கு எழுந்து நிற்போம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறருக்கு முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன் என்று எரேமியா 1:5 கூறியவாறே உம்மால் திருநிலைப்படுத்தப்பட்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகியோரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உமது அன்பின் நற்செய்தியை பணியை இவ்வுலகில் நிறைவேற்ற இவர்களுக்கு தேவையான உடல் நலத்தையும் நீண்ட ஆயுளையும் இவர்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். ஆண்டவராகிய நானே உங்கள் கடவுள், என்றும் என்னை அன்றி வேறு எவரும் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர். யோவேல் 2:27 கூறியபடி நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்களுக்கு அனைத்தும் ஆனவர் என்பதை உணர்ந்து எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு சூழலையும் உம்மிடமே அர்ப்பணித்து உம்மையே எம் வாழ்வின் தலைவராக ஏற்று வாழக்கூடிய ஆழ்ந்த நம்பிக்கையை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். யாக்கோபுக்கு எதிரான மந்திர மாயம் இல்லை, இஸ்ரேலுக்கு எதிரான குறிகூறல் யாதும் இல்லை. எண்ணிக்கை 23:23 கூறியுள்ள இறை வார்த்தைகளுக்கு ஏற்ப கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு எதிரான எந்த மந்திர மாயமோ குறிகூறலோ இல்லை என்பதை உணர்ந்து தூய ஆவியாரை துணைக்கு அழைத்து வாழ வேண்டிய ஞானத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். ஆண்டவரே, உம்மீது அன்பு கூறுவோர் பொலிவுடன் கதிரவன் போல வாழட்டும். நீதி தலைவர்கள் 5:31 உள்ள இறைவார்த்தைக்கேற்ப உம்மீது அன்பு கொண்டு இவ்வாலயம் வந்து அன்னையின் 7ஆம் நவநாளை சிறப்பிக்கும் கருமொழி, கோவணி, ஆட்டூர் இறை மக்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இவர்கள் வாழ்வில் உள்ள தடைகளை மாற்றி செழுமையாலும் வளமையாலும் அன்பிலும் ஒற்றுமையிலும் அமைதியிலும் வாழ எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவரின் ஆசி கிடைக்கும். சீராக் 3:8 உள்ள இறை வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பெற்றோரை முதிர்ந்த வயதில் அவர்களை
பேணி காக்கவும் பராமரிக்கவும் ஆறுதலாக இருந்து அவர்கள் உள்ளங்களை மகிழச் செய்ய வேண்டிய மனநிலையை எங்களுக்கு தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரிடம் மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுக்களை நீர் செவிசாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெறச் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பலிபீடம் வருகின்றேன், பலியாக தருகின்றேன். பலிபீடம் வருகின்றேன், பலியாக தருகின்றேன். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை ஏற்றிடுவாய் தலைவா. என்னை ஏற்றிடுவாய் தலைவா. பலிபீடம் வருகின்றேன், பலியாக தருகின்றேன். பலிபீடம் வருகின்றேன். செல்வங்கள் முயற்சியில் வந்தாலும் உன் வாழ்வினில் பொருளென்ன? செல்வங்கள் மலை போல் என்னிடம் குவிந்தாலும் உம் அருளின்றி பயனென்ன? தன்னையே தியாகமாய் தந்தது நீ என்றோ. தன்னையே தியாகமாய் தந்தது நீ என்றோ. தந்தேன் என்னை தந்தேன், ஏற்றிட வேண்டுகிறேன். தந்தேன் என்னை தந்தேன், ஏற்றிட வேண்டுகிறேன். பலிபீடம் வருகின்றேன், பலியாக தருகின்றேன். பலிபீடம் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இப்பலியை இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை பார்த்து வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையா உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதய
எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித பெரிய நாயகி நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏந்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மாண்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் எல்லா காலங்களிலும் நீடிக்கவும் செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன்னே காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஆர்ப்பரித்து அகமகிழ்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. எந்த எண்ணத்தோடு நோக்கத்தோடு இந்த ஆலயம் நோக்கி பெரிய நாயகியை நாடி வந்திருக்கிறோமோ அந்த எண்ணங்கள், நோக்கங்கள், மன்றாட்டுக்கள் அனைத்தையும் இந்த மறைபொருள் வழியாக கிறிஸ்துவிடம் பெரிய நாயகியோடு சேர்ந்து ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இதோ நம்பிக்கையோடு இங்கு கூடியிருக்கின்ற உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்தில் இருக்கின்ற தனிப்பட்ட கருத்துக்கள், குடும்ப கருத்துக்கள், தொழில் வளர்ச்சி, உடல்நலம், குழந்தைகளின் பாதுகாப்பு என ஒவ்வொன்றுமாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக இன்றைய நாளிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்கள், எங்களுடைய ஆலயம் உருவாக உதவிய அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக ஆண்டவரே, இன்றைய நாளிலே இந்த நவநாளை சிறப்பிக்கின்ற அருட்தந்தையர்கள், கோவணி, ஆட்டூர், கருமொழி இறை மக்கள் இவர்களுடைய குடும்பத்தாரை நிறைவாக நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து நீதாமே இவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை தந்து இவருடைய ஆன்மீகத்திலும் பொருளாதாரத்திலும் வளர்ச்சி பெற துணை புரிவீராக. கடவுளின் தாயும் எங்களுடைய பாதுகாவலியுமான புலியால் புனித பெரிய நாயகி, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், புனித அருளானந்தர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தரும் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வாம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உயிரிழமின் திருமகனை தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியாரின் ஒத்துழைப்பாலும் இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தோடு நிற்கச் செய்துள்ளோம். ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதையும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வதற்காக. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. விருந்தாக வரும் தேவன் உனை காண்கையில், வருந்தாகும் பசியாவும் பரந்தோடுதே. மறந்தாலும் மறவாத உணரன்பையே, இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே. பசியான பரிவோடு அழைக்கின்றேன் வா, இசையோடு தமிழ் சேரும் சுவை காணவே. உனை தேடி உனை நாடி நிறைவாகுமே, உன்னில் உருவாகுவேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அனைவரும் முழங்காலிடுவோம். ஓ பெரிய நாயகியே எங்கள் தாயே, நீர் அருள் நிறைந்தவள், தாராள குணமும் உடையவள். இறைவன் எங்களுக்கு அளிக்கும் வரங்கள் அனைத்தையும் பகிர்ந்தளிப்பவள் நீரே. பாவிகளின் நம்பிக்கை நீரே. அன்புள்ள அன்னையே, உமது கரங்களில் நாங்கள் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறோம். நாங்கள் உமது பிள்ளைகள், எங்களை பாதுகாத்தருளும். ஏனெனில் உமது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயமில்லை. இறைவனிடமிருந்து எங்கள் பாவங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்றுத் தருகிறீர். இயேசுவோடு ஒன்றித்திருக்கும் நீர் சக்தி நிறைந்தவளாயிருக்கிறீர். உமது திருக்குமாரனும் எங்கள் சகோதரனுமான இயேசு கிறிஸ்து எங்களை நடத்தியிருக்க வரும்போது
நீர் எங்கள் அருகில் இருப்பீர் என்று எதிர்பார்க்கிறோம். சோதனை வேளையில் உம்மை தேடி வர தாமதம் செய்வதால் எங்கள் ஆன்மாவை இழந்து விடுவோமோ என்று பயப்படுகிறோம். இரக்கம் நிறைந்த தாயே, எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பையும் இயேசு கிறிஸ்துவிடம் அன்பையும் இறுதி வரை நிலைத்திருக்கும் வரத்தையும் என்றும் உம்மை தேடி வரும் நல்ல மனநிலையையும் எங்களுக்கு பெற்றுத்தாரும். ஆமென். அன்பிக்கினியவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். ஜோரா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் தாய் மரியாள் பெரியனாகி அன்னை வழியாக நம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே சிறப்பான விதத்தில் திருப்பலி தலைமையேற்று நமக்காக பலியை ஒப்பு கொடுத்து அழகான மறையுரை வழங்கி அன்னை தாய் மரியாள் எவ்வாறு இறைவனை சார்ந்து இறைவனை நம்பி வாழ்க்கை பயணத்திலே பயணித்தாள் என்பதனை அழகாக நமக்கு எடுத்துரைத்து நமக்காக மன்றாடி அழகான பாடல்கள் பாடி ஜெபித்த நம்முடைய பாசமிந்த தந்தை பிரவீன். தந்தையை பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது நீங்கள்? பயில்வான் அழகாக தந்தையை பார்த்ததில் அவரே சொல்லிட்டார், 24 வருஷம் ஆச்சு நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா, அந்தளவுக்கு. ஆனால் நம்முடைய அன்பின் அழைப்பிற்கு நீங்கள் வரணுமியா? உங்கள் கருமொழி கோவணி மக்கள் சிறப்பு செய்கின்றார்கள் என்று சொல்லி அழைத்த பொழுது சிறப்பாக பல பணிகள் இருந்தாலும் அவர் வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார். திருச்சிலுவை அந்த சபையை சார்ந்த ஒரு அருள் தந்தையர்கள் 2 பேருமே அதான் சரிங்களா, அருமையான விதத்தில் தன்னுடைய பணிகளில் ஆர்வமாய் சிறப்பாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய அன்பின் அழைப்பிற்கெனவே இந்த நாளில் வருகை தந்து சிறப்பித்த இப்பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடிய அருள் தந்தை பிரவீன் அவர்களுக்கு உங்களின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி அண்ணன் கோவணி கிராமத்தை சார்ந்த குழந்தைசாமி அவர்கள் பொன்னாடை போட்டி சிறப்பு செய்வார்கள். ஜோரா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். அவருடைய பணி சிறக்க தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். மேலும் இந்த நாளிலே சிறப்பாக தேவலைத்தல் இயக்குனராக இருந்து பணியாற்றக்கூடிய அருள் தந்தை மார்ட்டின் அவர்கள் சிறப்பான விதத்தில் மற்றிருந்தல்ல திருத்தொண்டராக இருந்து பணியாற்றினார். பல்வேறு பணிகளை பெற்று சிறப்பாக அவர் தன்னுடைய குருத்துவ பணி வாழ்வில் பயணித்து கொண்டிருக்கிறார். தந்தை மாற்றி இந்த நாளிலே வருகை தந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கு உங்களின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி அண்ணன் சௌரிராஜ் அவர்கள் பொன்னாடி போத்தி சிறப்பு செய்ய அன்போடு வேண்டுகிறோம். இந்த நாளிலே திருப்பலியை சிறப்பித்த கிராமங்கள் கோவணி, ஆட்டூர், கருமொழி இறைமக்கள் சிறப்பான விதத்தில் கிராமங்களுக்கு திருப்பலி செல்கிற பொழுது முழுமையாக மக்கள் சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரைக்கும் பங்கேற்கக்கூடிய அழகான கிராமங்கள், இறை நம்பிக்கையில் என்னால் வேரூன்றி வளர்கின்ற அருமையான குடும்பங்களை பெற்ற அந்த கிராமத்தின் நன்றியோடு நினைத்து பார்க்கும் நாளில் திருப்பலியை சிறப்பித்து அழகான முன்னுரை மன்றாட்டுக்கள் வாசித்து வாசங்கள்லாம் வாசித்த சிறப்பு செய்திருக்கிறீர்கள். எனவே எளியவர்களின் நம்பிக்கை நம் புனித பெரிய நாயகி என்ற தலைப்பின் கீழ் அழகாக சிறப்பித்த நம்முடைய கிராம மக்கள் கோவணி, ஆற்றூர், கருமொழி இறைமக்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். இந்த நாளிலே சிறப்பாக திருப்பலியிலே சிறப்பு காணிக்கையாக வழங்கி சிறப்பித்திருக்கிற உதவி செய்திருக்கக்கூடிய குடும்பத்தினர் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். மும்பையை சார்ந்த ஜான் கென்னடி திரேஸ் அவர்கள் 10,001 வழங்கி காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். மேலும் கோவணி, ஆட்டூர் கிராமத்தார்கள்
ரூபாய் 8100 ரூபாய் வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். கருமொழி கிராமத்தார்கள் ரூபாய் 2500 வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் கோவணி அருள் ஜான்சன் அவர்கள் 1001 வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். பெயரில்லாத 2 கவர் வந்திருக்கிறது. அதில் ஒரு 1000ம் 500 வைத்து ஆக மொத்தம் 23,102 ரூபாய் வழங்கி இந்த நாளிலே சிறப்பு காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். நல்ல உள்ளங்களுக்கு தாராள உங்களுடைய உள்ளத்திற்கு இயேசுவின் நாமத்திலே நன்றிகளை வாழ்த்துக்களை ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். தொடர்ந்து நாம் நம்பிக்கையோடு நாம் பயணிப்போம். எளிமையான நம்பிக்கை எப்பொழுதுமே என்ன செய்யும்னா அதனுடைய பலன் என்னன்னா வளர்ச்சியை கொண்டுகிட்டே போகும், உயர்ந்த நிலை கொண்டுகிட்டே போகும், நல் வாழ்வை காண செய்யும், ஆஸ்வாதத்தை காண செய்யும், எல்லாத்தையும் கடந்து சிந்திக்க தூண்டும். திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டத்தை தாண்டி அதை தான் தந்தை சொன்னாங்க. ஒரு பட்டத்துக்குள்ளே நிற்கக்கூடிய நம்பிக்கை அல்ல, மாறாக தாண்டி செல்வது. அதில் அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். எளிய நம்பிக்கை, எளியவருடைய நம்பிக்கை என்னாலும் உன் களஞ்சியத்தில் ஒரு பொழுதும் குறையாது ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆபிரகாமுடைய வார்த்தை என்னது? ஆபிரகாமுடைய அழகான வார்த்தை எது? தன் மகனிடத்தில் சொன்ன வார்த்தை எது? ஆண்டவர் பார்த்து கொள்வார். எதை குறித்து கிளம்பி உட்கார்ந்துருக்க? நம்பிக்கை கொண்டவன் சொல்ல வார்த்தை என்னது? ஆண்டவர் பார்த்து கொள்வார். தாய்மறியால் அதைத்தான் தந்தை சொன்னாங்க. அதுக்கடுத்து என்னன்னு தெரியாது, ஆனால் ஆண்டவர் சொன்னது. ஆண்டவருடைய பாதையில் இந்த ட்ராக் மாறாமலே பயணித்தால் பார்த்தீங்களா, அதான் வெற்றி. தடைகள் வரும், சோதனைகள் வரும், துன்பங்கள் வரும், ஆனால் ட்ராக் ஒரு பொழுதும் மாறக்கூடாது. சோதனை மேல் சோதனை வந்த உடனே எங்கே போகிறது? எங்கடா மந்திரவாதி நோ இல்லை. ஆண்டவருடைய பாதையில் நான் பயணித்து கொண்டே இருப்பேன், அவர் பார்த்து கொள்வார். இந்த சொல்லிக்கிட்டே இருங்களே, பாதை கண்டிப்பாக ஆண்டவர் உமக்கு கொடுப்பார். ஆசுவாத்தை காண்போம், வெற்றியை காண்போம், உயர்ந்து நிற்போம். இந்த தாய்மறியால் பெரிய நாயகி அன்னை இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு அதே காரணம். ஆண்டவர் பார்த்து கொள்வார். உயர்ந்த நிலை அவர் திட்டமில்லாமல் என்னை படைக்கவில்லை, அவர் திட்டமில்லாமல் என்னை வழிநடத்தவில்லை, அவருடைய திட்டமில்லாமல் என்னை உயர்ந்த நிலை கொண்டு வர இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கையில் பயணித்து கொண்டே போனார். எனவே அந்த அனுபவத்தை நாமும் நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொண்டு சிறப்பான விதத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே பயணிப்போம். இறைவன் நம்ம ஒருவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார். நாளை தினம் திருப்பலியை சிறப்பிக்கக்கூடிய நம்முடைய புலியால் இறைமக்கள் சிறப்பான விதத்தில் நாளைய தினத்திலே நாம் சிறப்பு சிந்தனையாக இறைவனின் புகலிடம், இறைவனின் தஞ்சமே தாய்மறியார். புரியுதா? இறைவனே தாய்மறியாடு தஞ்சம் பூந்திருக்கிறார் என்பதை பற்றி நம்ம சிந்திக்க போகிறோம். அழகாக புலியால் இறைமக்கள் நம்முடைய பிரதானமான இந்த பங்கு இறைமக்கள் சிறப்பிக்கக்கூடிய வேளையிலே நாளை தினம் சிறப்பாக இவர்களை வரவேற்க, புலியால் இறைமக்களை வரவேற்க பேரவை உறுப்பினர்கள், கிளை கிராம இறைமக்கள் இணைந்து சிறப்பாக வரவேற்க அன்போடு வேண்டுகிறேன். நாளிலே திருப்பலி முடிந்தவுடன் ஆலயத்தை தூய்மைப்படுத்த வளன் அன்பியத்தாரை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. God bless you. Thank you. இந்த நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த, பங்கினுடைய திருவிழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த பங்கு தந்தை அவர்களுக்கும், உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய தந்தை மார்ட்டின் சார்பாகவும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக பணி முடித்துவிட்டு இப்பொழுது எல்எல்பி சட்டப்படிப்பிற்காக பெங்களூரு செல்ல இருக்கிறேன். உங்களுடைய ஜெபங்களும் ஆசீர்வாதங்களும் எனக்கு தேவைப்படுகிறது. தொடர்ந்து நீங்கள் எங்களுடைய பணிகளுக்காக, படிப்பிற்காக ஜெபியுங்கள். எங்களுடைய ஜெபங்கள் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தாருக்காகவும் எப்பொழுதும் இருக்கும். இறை ஆசிரியருக்கு எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்டு நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. பெரிய நாயகியின் துணையோடு சென்று வாருங்கள், அன்பின் பலி தொடரட்டும்.